பிரபஞ்சத்தில் ஆனந்தம் வேறில்லை, மாய பிரபஞ்சத்தில் ஆனந்தம் வேறில்லை, பஞ்சமில்லாத காதல் எல்லாம் இல்லை, மாய பிரபஞ்சத்தில் பஞ்சத்தில் 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 தில் 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 தில். பாரு பாரு, என்ன கொஞ்சம் பாரு. பார்வதி பத்தே அரப்ப சுப்ப தேக பார்வதி பத்தே அரப்ப சுப்ப தேக பார்வதி பாரு பாத்தே ஏன்னா இந்த நேரத்துல போய் காக்காய கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்னங்க இது, என்ன குடி இருக்கிற வீடு நினைச்சீங்களா இல்ல கச்சேரி பண்ற மேடம் நினைச்சுக்கிட்டீங்களா? ஏன் அப்படிதான் நினைச்சுக்கீங்க? நான் பாடுறேன்னு உனக்கு தெரியல? ஏண்டா காலையில எழுந்து கஞ்சிரா வடிச்சுக்கிட்டு இருந்தா குழப்பம் நடந்துருமா? எழுந்துடுறா. ஏன் பக்கவாதி எங்கதான் உட்காரான்? மச்சான் உட்கார மச்சான். எழுந்துடுறானே உட்கார மச்சான். எழுந்துடா தம்பி. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு நான் புருஷனா நீ எனக்கு புருஷனா? ஏமா திடீர்னு இந்த சந்தேகம்? சும்மா இருடா. வர வர உங்களோட சேர்ந்து அவனும் என்னை எதிர்த்து பேச கத்துக்கிட்டான். பேசறதுக்கு மாத்தமா கத்துக்கிட்டு இருக்கான், பாடவும் கத்துக்கிட்டு இருக்கான். டேய் மச்சான் பாடுறா. பஞ்சத்தில் ஆனந்தம் வேறில்லை. ஐயோ என்ன இனிமே பாத்தியா? ஆமா இனிமே இந்தாப்புல என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கணும். ஏதாவது அதி பேசுனா ஜாக்கிரதை. ஐயோ இந்தரா 2000 ரூபா போச்சுடா. இத்தோட 5 ரூபா. ஏடா சிரிக்கிற? இப்படி 5 ரூபாய் வீணாகிறது என் வயிறுல பத்தி எரியுது. உன் வயிறு ஏன் பத்திக்கிட்டு எரியுது? டாக்டர் வீட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வர்றது நான் ஆக்கம். ஏன் இஷ்டப்படி பாடுவேன் ஆடுவேன், பணத்தை அள்ளி வீசுவேன் ஆக்கம். என்ன சொன்னீங்க? மாமா விடாதீங்க, அம்மாவே ஓங்கி இருக்குது. என்னடா ஓங்கி நிக்குது? எல்லாம் உண்மை வருது. கிளீனா? ஏண்டா நான் அடிச்ச அடியெல்லாம் கிளீனா உண்மையில தான் போட்டுக்கிட்டு இருந்ததா? பின்ன என்னடா அது கருங்கல் அடிச்ச மாதிரி கையெல்லாம் கடுகடுக்குதுன்னு பார்த்தேன். அவ்வளவு தூரம் கை நின்றுச்சா? அடிக்க வர ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே நான் இந்த வீட்டுல அரக்கணம் கூட இருக்க மாட்டேன். இப்பவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு வண்டி ஏறி ஆகணும். நீ வண்டியில போனாலும் சரி நடந்து போனாலும் சரி இந்தா வச்சுக்கோ 1 ரூபா. இருக்கவே இருக்கு எடுப்பு சாப்பாடு. கேட்டுட்டு வர நான் இருக்கிறேன். மாமா போயாச்சு. இனிமே ஆஸ்பத்திரி வேற நேரம் போக, மத்த நேரம் எல்லாம் கேரியரும் கஞ்சிராவும் தான். எங்கடா கஞ்சிரா தான் கிழிஞ்சு போச்சடா. சரி நீ பாடு, நான் வாங்கி பாடுறேன். சரிதான், இன்னைக்கு சினிமா பாக்குறது போச்சு. போய் சோடா வாங்கிட்டு வாடா. வேண்டாங்க, நேரம் ஆயிடும். அங்கே போய் புறப்பட்டு போகலாம், டாக்ஸி கிடைக்காது. ஓஹோ பாரு பாரு, இங்க வந்து பாரு. என்னங்க? உன் தம்பி கடுதாசி எழுதிருக்கான். வா இப்படி உட்காரு. என்னன்னு? உட்காரு படிக்கிறேன். 5 உயிர் கமலா. அடப்படுவா இப்பல ஒரு உயிரியல்ல கமலா கிட்ட விட்டுட்டான். அது யாருங்க? அது கமலா? அதான் இங்க வரும்ல உன் சிநேகிதி சினிமா பைத்தியம். அதுதான் 6 உயிர் காதலி. ஓஹோ அந்த உயிரை இங்க காதலி கிட்ட சேர்த்துட்டான் பய. பேஷ் பேஷ். அடிக்கடி உன்னை சந்திக்கும் போதெல்லாம் ரஷ்யா ஏவி விட்ட ராக்கெட் சந்திரனை சுத்துற மாதிரி என் மனசு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்குது. சபாஷிடா கவிஞா. உமானத்துல அந்த கம்பம் கூட உங்ககிட்ட பிச்சை வாங்கணும்டா பயல, பிச்சை வாங்கணும். எத்தனையோ கடிதம் எழுதினேன், அத்தனைக்கும் பதில் இல்லை. ஆமோதிப்பா அருவறுப்பா. ஓ மாதவியா கண்ணகியா அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கான். பேஷ் பேஷ். ஆமோதிப்பானால் உடன் திருமணம் நடக்கும், அருவறுப்பானால் தற்கொலை நடக்கும். கிளீன். 60வது கடிதம். முக்கிய குறிப்பு, மாமியார் சவிக்கியமா? யாருங்க அது மாமியாரு? அட ஒன்னே இல்ல, இந்த கமலா பொண்ணு இல்ல, அவங்க அம்மாவை பத்தி எழுதியிருக்கான். பரவாயில்ல பய பிரமாதமா தான் கடுதாசி எழுதியிருக்கான். ஆமா மாமா, ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்கிறேன். ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது, கொடுங்க. ஏன் அடிக்கிறாங்க? ஏன் அடிக்கிறாங்க? இந்த காயத்தை அவங்க அப்பா அம்மா பார்த்தா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? என்ன ஆகும்? கல்யாணம் ஆகும். நம்ம கல்யாணம் மாத்திரம் எப்படி நடந்ததா? திடீர்னு நடந்தது. அதே மாதிரிதான் அவன் கல்யாணமும் திடீர்னு நடக்கும். நடக்கும். ஏன் நடக்காது? ஏக்கா என் காதல் கடிதத்து மேலதான் இருக்குது. உங்க காதல் காம்பவுண்ட் வால தாண்டி எல்லாம் உள்ள வந்துச்சு. மச்சான் ப்ரூஃபோட அட்டாக் பண்றான். டேய் இனி 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடா வழியில. கெட் அவுட். மாமா போடா வழியில. உண்மையா சொல்றீங்க? போடா வழியில. மாமா போடா வழியில. நான் போயிடுறேன். ஆனா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு என்ன, இந்த மடம் இல்லன்னா இன்னொரு சந்த மடம். பாத்தியா பாத்தியா, இவ்வளவு நாளா வெட்டி சோறு போட்டதுக்கு பையன் நம்ம வீட்டை மடமாக்கிட்டு போறான் அந்த பையன். ஆமா சோதனை பண்ணா வந்து வெளியே அனுப்புறீங்க. நீங்க பாடினா வாங்கி பாடுறதுக்கு என் மாதிரி வேற ஆள் கிடைக்க மாட்டோம். போடாடே, நீ போனா என்னடா வாங்கி பாடுறதுக்கு உங்க அக்காவை தயார் பண்ணிக்க வேண்டாம். குட் பை. போடா ராஸ்கோ. ஒண்ணு இல்ல, அவனை சொன்னேன். வா உட்கார். என்னங்க தம்பி வீட்டை விட்டு போய் 1 வாரம் ஆகுது. எங்க இருக்கிறானோ, என்ன பண்றானோ, சோறு இல்லாத எங்க பட்னியால வாடி வதங்குறானோ. என்னடி நீ என்ன போட்டுக்கிட்டு இருக்க? ஏன்டி அவன் வெளியில போகும்போது செயினோட தானே போனா? ஆமா. பின்ன அவன் வாடவும் மாட்டான் வதங்கவும் மாட்டான். சும்மா பலூன் மாதிரி பம்முன்னு ஊதி கிடப்பான். ஆனா அந்த செயின் தான் மலர்வாடி கடையில சும்மா கம்முன்னு தூங்கும். அடே
வாடா மச்சான், என்னடா இது உடுப்பு உடுப்புலாம் சும்மா கும்முன்னு இருக்குது. இல்ல எங்கடா இடுப்பா காணோம்? மாமா நான் கிளீனா சேர்ந்துட்டேன். என்னங்க இது தம்பி பட்டாளத்தில் சேர்ந்துட்டானே? என்னக்கா இது? நம்ம குடும்பத்துல இருந்து நாட்டுக்கு சேவை செய்ய ஒருத்தன் கிளம்பி இருக்கானு பெருமைப்படாம என்னமோ வருத்தப்படுறீங்க. மாமா ஆச்சரிய பண்ணு. எப்பா இலே ஏடா பட்டாளத்துல சேர்ந்தவன வார்த்தையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி பலடா ராஜா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு சௌரியமா இரு. தனியா நானே யாருங்க? வாங்க வாங்க. யார் நீங்க? எங்க இப்படியே வந்தது இருக்கட்டும். ஆமாங்க, என் ட்ரெஸ்ஸ தூக்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா திருடிட்டியாடா? இல்ல மாமா, இவங்க கடல்ல கிளீனா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கரையில அழகா ட்ரெஸ் இருந்தது, நான் தான் கிளீனா மாட்டிட்டு வந்தேன் மாமா. என்ன இனிமையான சரீரத்துல சொல்றாயா? வாடா போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ என்னங்க இது போறீங்க? இரு நாட்டுக்கு சேவை செய்யறவன் கொஞ்ச நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வரட்டும். மாமா உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடைச்சு போச்சு. நம்ம ப்ராப்பர்ட்டி விடுங்க, புறப்படுங்க. ஏங்க இந்தாங்க. என்ன ஞாபகம் வச்சிருக்காயா அந்த பையன்? அவங்களுக்கு நமக்கு எதுக்கு கடிக்குது? இரு கொஞ்சம் பொறு. பரவாயில்ல, புத்திசாலி பையதான். செயினை விடல, போய் காப்பி எடுத்துட்டு வா. பையன் ரொம்ப இந்த மூஞ்சி காப்பி வேற காப்பியா? சரி மாமா கொண்டு சொல்லு மாமா. சும்மா இருடா. ஏண்டா என்ன சிப்பாய் பாடியாடா இது? நமக்கு ஏண்டா இந்த ஆசை? என்ன பண்றது? நமக்கு வாச்ச மச்சானுக்கு நானே ஒத்தடம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. வா. உங்க தயவால என் பையன் வக்கீலுக்கு படுத்து பாஸ் பண்ணி விட்டான். கடவுளே, எங்க பரம்பரைக்கே விளக்கேற்றி வச்ச கடவுளே, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். கடவுளே, உங்களை மறக்கவே மாட்டோம். முருகா வாடாங்க வாடாங்க. ஆமா, நீ படிக்கும் போது என்னதான் நினைச்சு படிச்ச? ஐயா, நான் கீழ் ஜாதியில பிறந்த பிள்ளையாச்சுக்கலாம். படிச்சு முடிச்சு எப்படியாவது எங்க ஆயி அப்புறம் நல்லபடியா காப்பாத்தணும். அக்கா தங்கச்சிகள் எல்லாம் பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும். நானும் 4 பேர் மாதிரி தரணி முந்து நடக்கணும்னு நினைச்சுட்டாங்க படிச்சேன். நம்ம பிள்ளைங்க கூட இந்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ணி விடுவாங்க. நம்புறியா? ஆமா பாப்போம். என்ன இருக்காது, இந்த மாதிரி என் பிள்ளைங்க எழுதி கொடுத்துக்க மாட்டாங்க. எந்த கோயில நான் சத்தியம் பண்ணி கொடுப்பேன். நீங்க போற அந்த கோயிலுக்கே நானும் வந்து சத்தியம் பண்ணுவேன். உங்க பிள்ளைங்க கண்டிப்பா கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பானுங்க. எப்படி நீ சொல்ற? வாங்க இப்படி வாங்க. பெரியவங்க ஏன் சொத்தை பிரிச்சாங்க? ஏன் பிரிச்சாங்க? இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பிரிச்சிருக்காங்க. பேங்குக்காரனே வீடு தேடி வந்து நமக்கு சொன்ன பிறகு தெரியுமா? அவர் மட்டும் முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டாரா? பின்ன உங்களுக்கும் அவருக்கும் வேற எந்த இடத்துலதான் வித்தியாசம்? இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் அவர் சொத்தை பிரிச்சிருக்காங்க. என்னால நம்ப முடியலடி, என்னால நம்ப முடியல. இவ்வளவு பெரிய துகைக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு துணிச்சல் நம்ம பயனுக்கு வந்திருக்குமா? ஏனுங்க சின்னையா, ஏண்டா கையெழுத்து போடக்கூடிய துணிச்சல் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா கையெழுத்து வாங்கக்கூடிய சாமர்த்தியம் எதிர்த்த மில்லுக்காரனுக்கு உண்டுங்கிறத நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா? அப்படி சொல்ல வாங்கிருவோம். என் பிள்ளைகிட்ட மட்டுமா? அவன் வில்லாதி வில்லனா இருந்தாலும் அவனையே வளர்ச்சி இழுத்து கையெழுத்து வாங்கி கொடுத்தானே. ஊருக்கெல்லாம் வச்சக்கூடிய எவர்ட்டி வச்சு போட்டீங்களா? ஒண்ணு தெரியாது என் பிள்ளைகளை மயக்கி கையெழுத்து வாங்கிட்டியாடா? என்னது? உன் பிள்ளைகளை மயக்கி நான் கையெழுத்து வாங்கினேன்? எப்படிதான் வாங்குற சட்டாரா? சும்மா கடந்து கத்துற. உன் பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க, அவங்களை எப்படியா நான் மயக்க முடியும்? வேற எப்படி முதலாளி? தினமும் சாப்பிடுறதுல கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஊத்தி கொடுத்துருக்கணும். ப்ரூஃப் பண்ண முடியுமா? பண்ணா விட்டுற முடியுங்களா? உதயப்படா, இந்த விஷயத்துல பேசுறதுக்கு நீ யார்? காசுல படிச்சவனாச்சுக்கிறேன். ஓஹோ, அது முந்தா அது படிச்சு நேற்று சொன்னது வாங்கி இன்னைக்கு என்கிட்ட வந்து சாமர்த்தியம் பேசுறேன். என்னைக்கு படிச்சா இல்லைங்க, எனக்கும் கருப்பு கோடு கொடுத்துருக்கிறேன். சின்ன சாதி பயல அத மாதிரிதான் இவ்வளவு நேரம் முதலாளிகிட்ட மரியாதையா பேசிட்டு இருந்துட்டேன். கோடி பயல உங்க பேச வேண்டிய இடத்துல பேசிக்க வேண்டாம். போடா, என்ன வேணாலும் பேசி எங்க வேணாலும் பேசுறா. எனக்கு தேவை 2 லட்சம், அதுக்கு வேண்டிய வழியை பண்ணி வழி பண்ணியாச்சா? 2 லட்சம். ஆமா, அந்த பாட்டை கொடுத்தோம். இந்த பாட்டு நீ எனக்கு பிள்ளைய பிறந்திருக்கா? அவங்கிட்ட என்னங்க பேசி நம்ம பேச வேண்டிய இடமே வேற. இங்க அப்ப பேசுறத பாரு. 2 லட்சம் வாங்கி கொடுக்கலடா. இப்பவும் சொல்ற 2 லட்சம் வாங்க விட மாட்டேன். நான் கொடுக்குறேன். நீ என்னையா கொடுக்கறது? உன் சொத்தை பூரா கோர்ட்ல ஏலத்துக்கு போட்டு எடுத்துட்டு போறேன். அதுக்குள்ள நான் ஒண்ணு ஏலத்துக்கு போட்டுறேன். வாடா வாடாடே, நீ ஆம்பளை பிள்ளைங்க வரதா வெளியே வாடா. ஒண்ணு நீ சாவனா நான் சாவனா? நீயே சாவா. ஐயோ என்னங்க என்னங்க என்ன மோசம் பண்ணிட்டா சாமியார். குடும்பத்தை அழிச்சு என்னம்மா என்ன நடந்தது? எல்லா கர்மத்தையும் அப்புறம் சொல்றேன். உள்ள கூட்டிட்டு போங்க, கொஞ்சம் கூட இருங்க. போய் பெரியவரை பார்த்து
என் கையில தாண்டா இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் ஐயா, நம்ம அம்மா என்னமோ ஓட்ட முறையுமா ஓடி வர்றாங்களே. என்னம்மா வரப்போகுதுன்னு சொன்னீங்களே, வந்துருச்சீங்க வந்துருச்சு. பேங்கரா ஜப்தி கூடாதுட்டானா? அதுக்குள்ள எப்படிங்க அந்த அளவுக்கு வந்துட முடியும்? நான் பத்திரம் பூரா படிச்சு பார்த்தேன். நம்ம பணத்தை கட்டலனா தான் ஜப்தி கொண்டு வரதுக்கு உண்டான வசதியோட எழுதி வாங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா பணத்தை கட்ட வேண்டியதான். 2 லட்சத்தையுமா? ஆமாம்மா, உன் பிள்ளைங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. பிள்ளைங்க? ஆமா, பிள்ளைங்க தான். நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. இத கேட்டதும் அவங்க கொதிச்சு போய் மில்லுக்காரங்கிட்ட சண்டைக்கு நின்னு தெருவே ஒரே ரகளையா போச்சுங்க. அவங்கிட்ட போய் ஏன் பேசுறான்? பேச வேண்டிய இடம் வேலையாச்சு. வேற எங்க போய் பேசுறது கன்றாவிய? என்னம்மா, கோர்ட் இருக்கு, வக்கீல் இருக்கா, அவங்க பாத்துக்குவாங்க. ஏம்மா தைரியமா இருங்கம்மா, கடைசி வரைக்கும் ஒரு கை பாத்துருவோம். போம்மா, நிம்மதியா இருக்கு. ஒண்ணும் வேண்டாம் வைக்கிற அண்ணா. என்னங்க இன்னைக்கு கேஸ் இருக்கிறதா சொன்னாங்கல்ல? ஐயோ, நீங்க ஏன் அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அதுதான் பெரியவங்க பாத்துட்டு இருக்காங்களே. நான் அதை சொல்லலடி, இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறதா சொன்னாங்களே. அதுக்குதான் முருகன் கோர்ட்டுக்கு போயிருக்கானே, அவன் வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லணும். முருகனே வந்துட்டான். வச்சுட்டேனா? வாடா முருகன், சீக்கிரம் வாடா. ஏண்டா நிக்கிறேன், வாயேண்டா. வாடா, சீக்கிரம் வாடா. வாடா, சீக்கிரம் வாடா. வா முருகா. என்னடா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இன்னைக்கு தீர்ப்புல என்னடா சொன்னாங்க? ஐயா, இன்னைக்கு தீர்ப்பை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி இந்த கேஸ கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு விடலாம். தைரியமா இருக்கு. நாங்கெல்லாம் எதிர்பார்த்தபடி நமக்கு விரோதமா தான் கீழ்கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. பையனுக்கு கையெழுத்து போட்டதுதான். அவ்வளவு பணத்தையும் நீங்க கட்டித்தான் தீரணும்னு சொல்லிட்டாங்க. 2 லட்சத்தையுமா? ஆமா. என்னங்க என்னங்க அண்ணனை குற்ற சொல். என்னங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. சொல்லுங்களே, உண்மையை சொல்லுங்களே. ஒண்ணும் இல்லம்மா, நீ மட்டும் அவரை விட்டு அசையாம பக்கத்திலே உட்கார்ந்து. முருகா, சீக்கிரமா. வைத்திரையா, எங்க ஐயாவுக்கு எப்படி இருக்கு? அவருக்கு நாடி துடிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது. நீ உடனே போய் வேற டாக்டர் யாரையாவது அடிச்சுக்கிட்டு வா, நான் போய் பெரியவரை கூட்டிட்டு வரேன். போ, நிக்காதே, உடனே போ. பெரியவரே, பெரியவரே. என்ன சாமி, உங்க தம்பி உங்களை உடனே பார்க்கணும். ஒண்ணும் இல்லை, அவர் உடல் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் கூட நான் பார்த்தேன், இருந்தாலும் ஒரு டாக்டர் கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கேன். உங்களை பார்க்கணும். வாங்க. எங்க வந்த? அப்பறைக்கு என்னமோ உடம்பு சரியாதுன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போலாம் வந்தேன். நீ ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்பா? பாகத்தை பிரிச்சு எங்க அப்பாவை படுக்க வச்சதும் இல்லாம பார்க்க வர வந்துட்டியா நீ? மரியாதையா சொல்றேன், நீ உள்ள வரக்கூடாது. உள்ள வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பார்த்தா. பையங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? சாமியாரு, அவங்களை ஏன் திட்டுறங்க? அவங்க தள்ளுவாங்க, எனக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சும் போனது என் குத்தம் தானே, அவங்களை ஏன் திட்டுறங்க? டாக்டர் கூட்டு வந்துருக்கு. சாமியாரு, உள்ள போங்க. நீங்களும் வாங்க தெரியும். நீங்க போங்க சாமியாரு. முருகா, பைசு விடா. டாக்டர், எங்க ஐயாவுக்கு எப்படி இருக்கு? வெயிட் ப்ளீஸ். டாக்டர், வாங்க சொல்றேன். டாக்டர், என்ன டாக்டர், எப்படி இருக்கு? நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். நான் வரேன். சாமியாரு,
நான் அந்த வீட்டுக்கே போயிடுறேன். என்ன பெரியவரே இது? தம்பி நிலைமை எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் எப்படிங்க சாமியார? என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கூட அவன் என்ன பார்க்காம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் சாக மாட்டாயா? எங்கதான் வந்த? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, துணைக்கு யாரும் வரலையா? இனிமே யாருமே எனக்கு துணை வேண்டியதில்லை. நான் தனியா போயிடுவேன். என்னடா என்னமோ பேசுற? உன்னை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே, உங்ககிட்ட யாருமே வந்து சொல்லலையா? சொன்னாரு, சாங்க சொன்னாரு. நானும் வந்தேன்டா. ஆனா நான் வீட்டுக்குள்ள வரத்துக்கு உங்க பசங்க போடல. என்ன ஏய், எங்கடா போற தம்பி? இல்லடா, உன்னை பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன், போறேன். சரி, நானும் வரேன், கூட வரேன். நீ எங்க வர? வீட்டுக்குள்ள விட்டுருவா? நீ ஒண்ணு வர வேண்டாம். மறுபடியும் அந்த பசங்க ஏதாவது தகராறு பண்ணுவானு? இல்ல, சந்து பண்ண வரும்ல. சந்துமனை வந்தாச்சு. நான் போயிடுவேன், நீ போ. நீ வீட்டுக்கு போ, நான் போறேன். நான் போயிடுவேன், நீ போ. நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கப்புறம் நான் போறேன். நீ பண்ண குடும்பம் எனக்கு அப்ப திட்டாயும். என்னங்க பாருங்களேன், பாருங்களேன், என்னங்க என்னங்க என்ன மோசப்பட்டு போயிட்டீங்களே, நான் ஆக்கிட்டு போயிட்டீங்களே. ஐயோ, என்னமோ நடக்க போகுது, நடக்க போகுது. அது நடந்ததுக்கு பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னீங்களே, நீங்க சொன்னது இதுதானா? இது நடந்ததுக்கு பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு மனசு வந்ததா? என் தாயே, எனக்கு முன்னாலே போயிடுவான் நான் எதிர்பார்க்கலையம்மா. இப்பதானே வந்து என்கிட்ட பேசணுமா? தம்பி முத்துசாமி, என்னடா இது? சொத்தெல்லாம் போயிடுச்சேன்னு பயந்து போயிட்டியா? அன்னைக்கு நான் பாகத்தை பிரிக்கலன்னா இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்புல நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து போயிருக்கேடா. டேய், இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உருப்படா சொத்துக்கள் எல்லாம் பேப்பர்ல இது உங்க கையில கொடுத்து நல்லா இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பிற்காலத்து உன் பிள்ளைகளுக்கு பயன்படும் பண்ணி என் உள்ளத்துல எது வச்சிருக்கேன்டா. முட்டா பயல, பேப்பரை படிச்சுட்டு போயிட்டியாடா, என் உள்ளத்தை பாக்கலையடா நீ. எனக்கு எதுக்குடா சொத்து? டேய், எனக்கு எதுக்குடா சொத்து? கொஞ்சம் சீக்கிரமா என்னங்க, உங்க 3 பிள்ளைங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏனப்பா பேச? ஐயா, ஐயா, ஏன் பிள்ளை அழைச்சு போறீங்க? இது கள்ளக்கடத்தல் சம்பந்தப்பட்ட கார். இந்த கார் இங்க இருக்கிற விஷயம் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. கள்ளக்கடத்தல்ல பயன்படுத்தப்பட்ட காரை மட்டும் நாங்க எடுத்துக்கிட்டு போக முடியாது. காருக்கு சொந்தக்காரங்களை கைது செய்து தீரோம்.
சார் நீங்க சொல்றதெல்லாம் சரி சார். ஆனா இந்த புள்ளியோட தகப்பன் இப்பதான் இறந்துட்டார் சார். ரொம்ப வருத்தப்படுறேன் சார். நாங்க எதுவுமே எடுத்துக்கல. எடப்பா அந்த வண்டிய வேடிக்கைடா பார்த்து நிக்கிறீங்க. சின்ன கிழமை செத்துட்டான், அவன் பிள்ளைங்க ஜெயிலுக்கு போயாச்சு. இனி இந்த பெரிய கிழமை ஒருத்தர் என்னதான் செய்ய போறேன்னுங்களா? டேய் இப்ப சொல்றேன்டா, நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்துடுவேன், என் சொத்தையும் திருப்பி கொண்டு வந்துடுவேன். இந்த ரெண்டு காரியத்தையும் என் தம்பி புறம் எரிஞ்சு சாம்பலாத்துக்கு முன்னால நான் சாதிச்சு காட்டலையா? பாடுறா டேய், பாடுறா. என்னப்பா என்னங்க நீங்களே இப்படி கண் கலங்கிட்டு இருந்தா உங்க பிள்ளைங்க நாங்கெல்லாம் இருக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் யாருங்க தைரியம் சொல்லுவாங்க? உடனடியா நம்ம பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? என்ன செய்யணும்? இந்த கார் வாங்கினாங்களே, அதுக்கு பணம் கொடுத்ததுக்கு உண்டான ரசீது, சி சர்டிபிகேட், இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் இருக்குங்களா? எனக்கு என்னப்பா தெரியும்? என்ன கேட்காம அவன் பண்ண காரியம் ஒன்னே ஒண்ணுதானப்பா. அதனால தானங்க கேட்கிறேன். பெரியவங்க நீங்க செஞ்சிருந்தா சுத்தமா செஞ்சிருப்பீங்க. அவர் செஞ்சதுனால தான் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டேன். கேஸுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுதுங்க. எனக்கு தெரியாதப்பா, அம்மாவை கேட்டுப்பா. கேட்கிறேன். அம்மா, அம்மா, சின்னையா கார் வாங்கினாருங்களே, அது சம்பந்தப்பட்ட காகிதங்கள் ஏதாவது உங்ககிட்ட கொடுத்தாருங்களா? கொடுத்திருக்காரு. இருந்தா கொஞ்சம் எடுக்கிறீங்களா? பெரியா, அந்த காரை என்ன விலை கொடுத்து வாங்க தெரியுங்களா? நான் ரசீது கேட்டிருக்கியாப்பா? ஐயா, ரசீதுல கூடுதலாவும் போடலாம், குறைச்சலாவும் போடலாம். ஆனா உண்மையான தொகை எவ்வளவுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னமோ 5000 ரூபாய் சொன்னாங்க, அவ்வளவுதான் இருக்கும். பெரிய என்ன ஒண்ணு சொல்லாம, சொல்லு சொல்லு. இந்த கேஸ நான் நடத்தலான்னு அப்படின்னா பிள்ளைங்களுக்காக நான் வாதாடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருப்பா, இந்த கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பரவாயில்ல, வேற பெரிய வக்கீல் வச்சுக்கிட்டு கேஸ் நடத்துவேன். ஆனா உனக்கு இந்த முதல் கேஸ் இல்லையா? ஆமா. ஏதாவது அப்படி இப்படி ஆச்சுன்னா உன் தொழில் அடிபடுமேப்பா. அதுக்கு இல்லைங்க, நான் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். சட்டத்தை முழுக்க முழுக்க கரைச்சு குடிச்ச பெரிய வக்கீல காட்டிலும் வழக்குல சம்பந்தப்பட்ட வாதி பிரதிவாதியினுடைய யோகிதையை புரிஞ்சுக்கிட்ட எந்த மாதிரி கத்துக்குட்டி வக்கீல் இந்த மாதிரி கேஸ ரொம்ப நல்லா நடத்தலான்னு தாழ்மையா சொல்லிக்கிறேன். எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நடத்துனா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா, பெரிய ஐயா 2 தடவை வேண்டான்னு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்கறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு நம்பிக்கை, அது பைத்தியகார்த்தமா கூட இருக்கலாம். அதுல அதை விடுங்கம்மா. ஏம்மா, பெரிய தானே என்ன படிக்க வச்சாரு. அது விளம்பரத்துக்கோ தற்பெருமைக்கோ இல்ல 4 பேர் அவரை பாராட்டணுங்கிறதுக்காக படிக்க வச்சாரு இல்லையே. அம்மா, ஒரு அரிஜன குடும்பத்தினுடைய வறுமை இந்த தலைமுறையோட தொலையட்டுங்கிற ஒரே எண்ணத்தை அவர் என்ன படிக்க வச்சிருந்தாருன்னா இந்த கேஸை எங்கிட்ட கொடுக்க சொல்லணுமா? இந்த பிள்ளைய இந்த வழக்கை நடத்தினாங்க. ஆனா அந்த வாக்கு உன் வாயிலிருந்து வந்துட்டா அவனுக்கு நல்லதாச்சேன்னு பா. அம்மா, ஐயா, போட போட தைரியமா நடத்து போ.
மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த கள்ளக்கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்ட கார் உங்களுக்கு யாரால எப்ப கொடுக்கப்பட்டது? அந்த காரை நீங்க யாருக்கு எந்த தேதியில என்ன விலைக்கு வித்தீங்க? இந்த விவரத்தை கோட்டார் முன் சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையில எனக்கு உயிருக்குயிரான நண்பர் ஒருவர் இருக்கிறாரு. அவரு பெரிய லட்சாதிபதி. புதுவிதமான கார்களை வாங்குறதும் விற்கிறதும் அவருக்கு சர்வசாதாரணம். கடந்த மார்ச் மாசம் ஒரு காரை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்த விலைக்கு வித்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாளே இதோ நிக்கிற இந்த 3 பிள்ளைகளும் அந்த காரை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த காரை எப்படியாவது எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் என்னடா சின்ன பிள்ளைகிட்ட பேசி பின்னாடி வம்பா போயிடுமே நினைச்சு அவங்க அப்பாவை சந்திச்சு 5000 ரூபாய் விலை பேசி காரை கொடுத்துருந்தேன். பணம் வாங்கினதுக்காக என் நண்பரின் சார்பா நானே ஸ்டாம்பு ஒட்டி கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான். மிஸ்டர் ஏகாம்பரம், உங்க நண்பர் உங்ககிட்ட காரை கொடுத்து விற்க சொன்னதாக சொன்னீங்களே? ஆமா. அந்த நபரின் பெயர் என்னவோ? சுந்தரம். சொந்த ஊர்? சென்னை. தொழில் என்ன தயக்கம்? வெளியே சொன்னா வெக்கப்படக்கூடிய தொழிலா? இல்ல. பின்ன என்ன தொழில்? தெரியாது. வெக்கப்படக்கூடிய தொழில் இல்லைன்னு மாத்திரம் சொல்ல தெரியுது, என்ன தொழில சொல்ல தெரியலையா? தெரியாது. இட்ஸ் ஆல் ரைட். உங்க நண்பர் ஒரு லட்சாதிபதிங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல அதுவும் சொல்ல கேள்விதானா? அது நிச்சயமா தெரியும். அந்த லட்சாதிபதி உங்ககிட்ட காரை கொடுத்து விற்க சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்தார்? வந்த விலைக்கு வித்து கொடுத்துட்டா போதும்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கார் தன் கையை விட்டு போனா போதும்ங்கிற முடிவுக்கு உங்க நண்பர் வந்திருக்காருன்னு நான் சந்தேகப்பட்டா அதை தப்புன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது எப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். கேள்வி எல்லாம் இங்க நாங்க தான் கேட்போம், நீங்க பதில் சொல்றதோட சரி. அந்த காரை அந்த சமயத்துல உடனடியா வித்து தீரணுங்கிற நெருக்கடி உங்க நண்பருக்கு ஏற்பட்டிருக்குன்னு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். சரியா தப்பா? தப்பு தப்பு தப்பு. சரி தப்பு. இது சொல்லுங்க, அந்த காரை வித்து அதுல வர்ற பணத்தை வச்சுதான் தன்னுடைய நெருக்கடியோ அல்ல ஒத்து பிரச்சனையோ தீர்த்துக்கணுங்கிற அளவுக்கு உங்க நண்பர் அன்னதாவடியா? நான் அப்பவே சொல்லியிருக்கேன், என் நண்பர் பெரும் பணக்காரர். தன் சொந்தக்கார வந்த வரைக்கும் விற்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பதில் உண்டா இல்லையா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்ப இது வரைக்கும் நீங்க கேட்கல? கேட்கல. கேட்டிருக்கணுமே. கேட்கல. ஏன் கேட்கல? அந்த கார அந்த தேதி வரையில அவர் அனுபவிச்சது மிச்சம்னு அவர் நினைச்சிருப்பாருன்னு நான் நினைச்சோம்னால கேட்கல. குட், வெரி குட். சொன்னா சரியா இருக்குமா? ரொம்ப சரி. மிஸ்டர் ஏகாம்பரம், நமக்கு நெருங்கிய நண்பர், உயிருக்கு உயிரான நண்பர் ஒரு பொருளை நம்ம கிட்ட கொடுத்து விற்க சொன்னா அதே பொருளை நமக்கு அதிக பழக்கம் இல்லாத ஒருத்தர் பார்த்து ரொம்பவும் ஆசைப்பட்டு இந்த பொருளை எங்களுக்குத்தான் கொடுக்கணும்னு வற்புறுத்தி தொந்தரவும் கொடுத்தா அந்த பொருளுக்கு விலையை நம்ம கூடுதலா சொல்லுவோமா குறைச்சி சொல்லுவோமா? அப்கோர்ஸ் நீங்க என்ன விலைக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்க வரல, உலக வழக்கம் எப்படி? அது கூடுதலா தான் சொல்லணும். நீங்க என்ன விலைக்கு சார் கொடுத்தீங்க? 5000 ரூபாய்க்கு. அசலுக்கே 3000 குறைச்சு. ஆமா. அப்படி ஒரே அடியா 3000 குறைச்சு இந்த பிள்ளைகளுக்கு அந்த காரை கொடுத்ததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா யோசனை பண்ணி சொல்லலாம். கமான் அவுட் வித் இட். ஏதாவது சொல்லுங்க சார். அதிக விலை சொல்லிருந்தா பிள்ளைங்க வாங்கிக்க மாட்டாங்க. அந்த பசங்க ஏழை பசங்க, பணக்காரங்க. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த பணக்கார பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்த கார் வியாபாரத்துக்கு பின்னால ஏதாவது கொடுக்கல் வாங்கல் உண்டா? உண்டா? என் கேள்விக்கு பதில் உண்டா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்கிட்ட கேட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? எனக்கு உங்களை பத்தி எக்கச்சக்கமா தெரியும். அதுல 2-1 கோட்டாருக்கு தெரியப்படுத்துறோங்கிறதுனால தானே உங்களை இங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சார், குடுக்கல் வாங்கல் உண்டா? உண்டு. என்னது? நான் கொடுக்க வேண்டிய 2 லட்சம். கொடுக்க வேண்டியதுன்னா? கொடுக்க வேண்டியதா? கொடுக்க வேண்டியதுன்னா தாயாதிகளுக்கு கொடுக்க வேண்டியதா, தர்மமா கொடுக்க வேண்டியதா, எப்படி சார்? அது நான் பட்ட கடன். அப்ப சொல்லிட்டு போங்களா, அவ்வளவுதானே. எனக்காக 3 பிள்ளைகளும் சொத்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் ஏகாம்பரம், இப்படி பின்னால நீங்க அந்த பிள்ளைங்களை 2 லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் கொடுக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் முன்னாலேயே 3000 ரூபாயை குறைச்ச அந்த காரை நீங்க வித்திருக்கீங்கன்னு நான் சொன்னா அது எப்படி இருக்கும்? ஐ அப்ஜெக்ட் மை லார்ட். மை லார்ட், என் நண்பர் மிஸ்டர் முருகன் கேட்கும் கேள்விகளுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. கோட்டார் அவர்களுக்கு தெரியும், இது முழுக்க முழுக்க கள்ளக்கடத்து சம்பந்தப்பட்ட கேள்வி. தயவு செய்து இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை என் நண்பர் கேட்டாருக்கும்படி கோட்டார் அவர்கள் தடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிலாட், தயவு செய்து என் வழியிலேயே தொடர்ந்து நான் கேள்விகளை கேட்க தனம் கோட்டார் அவர்கள் அனுமதி கொடுத்தால் நான் கேட்கும் கேள்விகளுக்கும் இந்த வழக்குக்கும் எவ்வளவு தூரம் சம்பந்தம் இருக்கிறது என்பதை போக போக கோட்டார் அவர்களே தெரிந்து கொள்ளலாம். பிளீஸ். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த 3 பிள்ளைகளும் உங்களுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு சொத்து ஜாமீன் கொடுத்ததாக நீங்க தானே சொன்னீங்க? ஆமா. உங்க நண்பர் உயிருக்கு உயிரானவர்னு நீங்க தானே சொன்னீங்க? இப்பவும் தான் சொல்றேன். அவர் பணக்காரர் தானே? எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவையும் சொல்லித்தான் தீரணும். மறுபடியும் கேட்கிறேன், பணக்காரர் தானே? அவர் கொளுத்த பணக்காரர். மிஸ்டர் ஏகாம்பரம், அப்படி கொளுத்த பணக்காரர் அவருடைய ஆரிய நண்பரான தாங்கள் 2 லட்சம் ரூபாய் கடன்ல அவதிப்பட்டு இருக்கும் போது அந்த கடனை தீர்க்கவோ அல்லது தன் சொத்தை கொண்டு உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கவோ முன் வந்திருக்கலாம் இல்லையா? முன் வந்திருக்கலாம். வந்தாரா? வரல. ஏன் வரல?
நான் கேட்கல. ஏயா கேட்கல? தயவு செய்து சொல்லியா ஏன் கேட்கல? மிஸ்டர் ஏகாம்பரம், உங்க நண்பர் உங்களுக்கு உயிரை கூட கொடுப்பாரு இல்லையா? ஆமா. அது மட்டும் எப்படி? என் மேல உயிரை வச்சிருக்கிறாரு, அதனால உயிரை கொடுக்கிறாரு. நான் சொல்றேன் அவருக்கு சொத்தே கிடையாது, அதனாலதான் கொடுக்கல. இது எப்படி? மிஸ்டர் ஏகாம்பரம், நான் திட்டவட்டமா தீர்மானமா உறுதியா சொல்றேன், உங்க நண்பர் பணக்காரர் அல்ல. கள்ளக்கடத்தல பலே பேர்வழி, அதுல உனக்கும் பெரும் பங்கு உண்டு. இப்படி நீங்க பல வருஷமா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற கள்ளக்கடத்தல் வரிசையில கடைசியா 10,000 ரூபாய் அபிர நீங்க கடத்திட்டு வரும்போது போலீசார் உங்க காரை பார்த்து பின்தொடர்ந்தாங்க. அது தெரிஞ்சு அன்னைக்கு எப்படியோ மாயமா மறைஞ்சிட்டீங்க. அந்த தேதியில் இருந்து அந்த காரை எவன் தரையில கட்டலான துடியா துடிச்சிட்டு இருக்கும் போதுதான் பாவம் இந்த அப்பாவி பிள்ளைங்க 3 பேர் உங்க கையில சிக்கிறாங்க. ரொம்ப சாமர்த்தியமா தேதியை தள்ளி போட்டு வந்த வரைக்கும் காரை வித்துட்டு போயிட்டீங்க. உண்டா இல்லையா? சத்தியமா கிடையாது. இத்தனையும் கட்டுக்கதை. வெயிட் a minute. அந்த கார் சம்பந்தப்பட்ட ஸ்டாம்ப் ரெசிப்ட் கொடுங்க. இத பாருங்க. பாத்தாச்சா? என்ன இல்ல அந்த ரசீது? பார்த்தாச்சு. என்ன ரசீது? காருக்கு உண்டான பணத்தை என் நண்பரின் சார்பா நான் பெற்றுக்கிட்டதுக்காக நான் கொடுத்த ரசீது. நான் கொடுத்த ரசீதுன்னா? நான் கையெழுத்து போட்டு கொடுத்த ரசீது. மிஸ்டர், அந்த ரசீதை இன்னொரு தடவை நல்லா பிரிச்சு பாருங்க. அதுல இருக்கிற கையெழுத்து உங்களோட தானா? நான் எங்க எழுத்த நான் போடாம வேற எவன் போடுவான்? மிஸ்டர், அதெல்லாம் கேள்வி. இந்த ரசீதை மறுபடியும் பிரிச்சு பாருங்க. அதுல இருக்கிற கையெழுத்து நீங்க போட்டதுதானா இல்லையா? நான் போட்ட கையெழுத்து தான் நான் சொல்றேன். இல்லன்னு நான் சொல்றேன். எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். வெரி கிளாட். இந்த கையெழுத்து உங்களுக்கு இல்லை. சத்தியமா இது என் கையெழுத்துன்னு நான் சொல்றேன். கிடையவே கிடையாது. வேற யாரையோ விட்டு கையெழுத்து போட சொல்லிட்டு அந்த கையெழுத்து உங்களோட தான் அப்படி நீங்க அப்பட்டமான பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா 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 என்ன சார் என்ன சார் ஏன் சொந்த டைப் மிஷின்ல நானே டைப் அடிச்சு என் கையாலேயே ஸ்டாம்ப் போட்டி அந்த ஸ்டாம்ப் மேல என் கையாலேயே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். அது உங்க கையெழுத்துல பொய்யா அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன சார் ஒரே சாதிப்பா காத்துக்கிட்டு இருக்க? உங்க சொந்த மிஷின்ல நீங்களே டைப் அடிச்சீங்க. ஆமா. உங்க கையாலேயே ஸ்டாம்பையும் ஒட்டிங்க. ஆமா. நீங்க ஒட்டின அந்த ஸ்டாம்ப் மேல நீங்களே கையெழுத்து போட்டீங்க. ஆமா. கோச்சு கூடாது. கடைசியா ஒரு கேள்வி, அந்த ரசீதை கொஞ்சம் கொடுங்க. ஏன் சார், இந்த ஸ்டாம்ப் உங்க கையினால ஒட்டப்பட்டது தானே? எஸ். இத இனிமே மறுக்கவே மாட்டீங்களே? மறுக்க வேண்டிய அவசியம் எந்த காலத்திலையும் கிடையாது. That's the only point I need. மிலாட், இவர் கையால் ஒட்டப்பட்டதாக இவராலேயே ஒப்புக்கொள்ளப்படும் இந்த ரசீதில் உள்ள ஸ்டாம்பை கரம் கோச்சார் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காரில் அபின் கள்ளக்கடத்தல் நடந்தது மார்ச் மாதம் 25ஆம் தேதி. இந்த விவரம் சுங்க இலாக்கா அதிகாரிகள் டைரியில் தெள்ள தெளிய காணப்படுகிறது. மிலாட், மார்ச் மாதம் 25ஆம் தேதி அபின் கள்ளக்கடத்தல் நடந்த அந்த காரில் யார் இருந்தார்கள் என்பதுதான் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயம். மிலாட், மிஸ்டர் ஏகாம்பரம் தன் கையாலேயே ஸ்டாம்பை ஒட்டி கையெழுத்திட்டு இருக்கும் ரசீட்டுப்படி இவர் இந்த பிள்ளைகளுக்கு அந்த காரை விட்டது மார்ச் மாதம் 15ஆம் தேதி. மிலாட், இந்த ரசீதில் ஒட்டப்பட்டிருக்கும் ரெவென்யூ ஸ்டாம்ப் நயா பைசா ரெவென்யூ ஸ்டாம்ப். இந்த நயா பைசா ரெவென்யூ ஸ்டாம்ப் இந்திய சர்க்காரால் 1956ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் கள்ளக்கடத்தல் நடத்தியதோ 1956ஆம் வருடம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி. காரை விட்டதற்காக இந்த ரசீதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதி மார்ச் 15. கள்ளக்கடத்தல் நடந்த அந்த தேதியில் அந்த கார் தங்கள் கைவசம் இல்லை என்று நிரூபிப்பதற்காகத்தான் வெகு சாமர்த்தியமாக தேதியை முன்கூட்டி இவர்கள் போட்டு விட்டார்களே தவிர, ஆனால் அதற்கு ஆதாரமாக இவர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த ரசீதில் ஒட்டப்பட்டிருக்கும் இந்த ஸ்டாம்ப் ரசீதில் போடப்பட்டிருக்கும் தேதிக்கு 1 மாதத்திற்கு பிறகுதான் வெளிவந்தது என்பதை மறந்து ஒட்டிவிட்டார்கள். இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் சதாசிவன், சாமிநாதன், குருமூர்த்தி ஆகிய இந்த 3 பிள்ளைகளுக்கும் இந்த வழக்குக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது சாட்சியங்களின் ஆதாரங்களை கொண்டு தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த 3 பிள்ளைகளையும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு கூறி இவர்களை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். அம்மா, பசங்களை கொண்டு சேர்த்துட்டேன். அம்மா கல்வி விடுங்க. போரும்பா போரும். இனிமேலாவது நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா எனக்கு அதுதான் சந்தோஷம். அம்மா, தெரியல, உங்க ஆசீர்வாதத்துல நான் முதல் கேஸ்லயே ஜெயிச்சுட்டேன். நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு அப்பவே தெரியல. அடுத்தாக்கல
இந்த 2 லட்சம் ரூபாய் சொத்து ஜாமீனுக்கு அப்பீல் பண்ணிருக்கிறோமே, அது ஏன்டா என்ன கேக்குற? அந்த கேஸ் நீ எடுத்துப்போ.